வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே தன்னம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். வெறுமனே தன்னம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளை வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையாகவும் கொண்டிருக்கிற ஒருவரை இன்றைய விருந்தினர் பகுதியிலே நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். மழை விட்டாலும் தூவானம் ஓயாது என்று சொல்வார்கள். அதே போலதான் NEPL பருவகாலம் ஒன்றிற்கான போட்டிகள் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் போட்டியை முற்றுமுழுதாக பார்த்தவர்களது அரையிறுதி போட்டிகள் இறுதிப் போட்டிகளை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். கிளியூர் கிங் சார்பாக ஒரு வீரன் மிகச்சிறப்பாக விளையாடினார். 2 போட்டிகளின் ஆட்ட நாயகனாக கூட தெரிவாக இருந்தார். ஆனால் உதைபந்தாட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த சமநிலைப்படுத்தல், அது வேகமாக ஓட வேண்டும், பின்பு பந்து வருகிற போது கொஞ்சம் மெதுவாக திருப்பி பந்தோடு வேகமாக ஓடி அப்படி ஓடினால்தான் அந்த வெற்றியை நோக்கி அந்த பந்தை கோல் கம்பத்துக்குள் அனுப்பக்கூடியதாக இருக்கு. அதற்கு என்பது ஒரு சமநிலையாக இருப்பதற்கு சாதாரணமாக மனிதர்களுக்கு எல்லா விஷயங்கள் தேவையாக இருந்தாலும் டிலக்ஷன் என்கின்ற ஒரு வீரனை பற்றி நாங்கள் அன்றைய போட்டியில் கூட மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னோம். யுத்தத்தினுடைய காரணமாக தன்னுடைய பல்வேறு விதமான இழப்புகளை தாண்டி ஒரு ஒற்றை கையை கூட இழந்திருந்தாலும் கூட அந்த இடைவிடாத மனவலிமை என்பது இறுதிப் போட்டியினுடைய ஆட்டநாயகனாக கூட மாற்றியிருந்திருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வேகத்தை கொண்டு சென்று சேர்த்திருந்தது. இன்றைய நாள் உண்மையிலே இந்த தன்னம்பிக்கையை நாங்கள் எங்கிருந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து இப்படிப்பட்ட அசாத்திய திறமைகளோடு எங்களால் முடியும் என்று நிரூபிக்கக்கூடிய நிலைவர்களிடத்திலிருந்து நாங்கள் பல்வேறு விஷயங்களை படிக்கலாம். இன்றைய நாளில் டிலக்ஷனை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம் டிலக்ஷன். வணக்கம். முதலில் இன்றைய நாளிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. டிலக்ஷனை எங்களுக்கு தெரியும், NEPL ஒரு உதைபந்தாட்டவர். அதை தாண்டி இருக்கக்கூடிய குடும்ப பின்னணி, உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம். நான் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நடந்த யுத்தத்தில் காயப்பட்டு 2010ஆம் ஆண்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடித்து மீண்டும் ஜஃப்னா சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு என்னுடைய ஃபாதர் அழைத்து வந்தார். ஃபாதர் பிரின்சிபல் ஞானப்பன்ராய் அவர்கள் அழைத்து எனக்கு உரிய படிப்பு வசதிகள் சாப்பாடுகள் எல்லாம் எனக்கு ஒழுங்குபடுத்தி தந்து என்னை படித்து முடித்து 2016ஆம் ஆண்டு நான் ஏலவெளி இருந்தேன். ஏலவெளி நான் சிறு வயதிலேயே ஃபுட்பால் விளையாடணும் என்ற ஆசை. 2009ஆம் ஆண்டு நான் என்னை இழந்தும் மீண்டும் அதில் ஒரு ஆர்வம் இருந்து எனக்கு ஃபுட்பால் விளையாடணும் என்று அதன் மூலமாக என்னுடைய கோச் சென்ட் கல்லூரியின் அவர் மூலமாக என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையை ஊட்டி நான் விளையாடுவோம் கொண்டு என்னையை மேலே வார்த்தைகளால் சொல்லித்தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துள்ளேன் இந்த உதைபந்தாட்டத்திலே. அதை தாண்டி ஒவ்வொருவருடைய குடும்ப பின்னணியை சம்பந்தமாக பார்க்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் சம்பந்தமாக நாங்கள் 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தத்திலே இடம்பெயர்ந்து கிளிநொச்சியாக எங்கள் சுதந்திரபுரம், தருமபுரம், முள்ளிவாய்க்கால், மாத்திரம் கடைசியாக மாத்திரன் மட்டும் போயிருந்தோம். நான் சுதந்திரபுரத்திலே இடையிலே காயப்பட்டுள்ளேன். எங்கள் அப்பா, அம்மா, அண்ணா, கடைசி தங்கச்சி மாத்திரனில் கடைசியாக ஸ்ரீலங்கா இராணுவம் அடித்த கொத்துக்குண்டு எல்லாம் நாங்கள் இருந்த டென்ட்டுக்கு மேலேயே விழுந்ததால் எங்களை 4 பேர் நாங்கள் அதில் வந்தது. உங்களுடைய அதே விபத்திலே தான் இழக்கப்பட்டதால்? இல்லை, நான் கொஞ்சம் சுதந்திரபுரத்துக்கு முன்பு காயப்பட்டுட்டேன். நான் காயப்பட்டு 2 மந்தால நடந்தது. இந்த விஷயங்களுக்கு பிற்பாடு உதைபந்தாட்டத்தை விளையாட வேண்டும் என்கிற அந்த ஆசை, அந்த விருப்பம் நிறைவேறும் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்களா? கண்டிப்பாக. நான் என்ன இருந்தாலும் நான் இப்போ அம்மா, அப்பா, சகோதரத்தை இழந்தாலும் நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இவ்வளோ நான் 7ஆம் ஆண்டு 12 வயதில் காயப்பட்டு நான் படிக்கணும், விளையாடணும் என்ற ஒரு தன்னம்பிக்கை என்ற மனதுக்கு இருந்தது. அதால் மற்ற சப்போர்ட்டுகள், வெளியிலேருந்து சப்போர்ட்டுகள் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ அதால் நான் இவ்வளவு ஒரு என்னை அந்த கீழ்த்தரம் பார்க்காம ஒரு மேலே பார்த்தால நான் எந்த நம்பிக்கையாலையும் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துள்ளேன். உண்மை. என்னத்தை இழந்தால் என்னுடைய நம்பிக்கை என்னோடு இருக்கிறது, அது போதும். கைகள் இல்லாவிட்டால் என்னுடைய கால்களை கொண்டு நான் என்னாலே முடிந்ததை செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு உதைபந்தாட்டத்திலே மிகச் சிறப்பான ஒரு வீரராக நீங்கள் மிளிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சியும் கூடவே நெகிழ்ச்சியும் கூட. இந்த உதைபந்தாட்டத்தை நீங்கள் விளையாடுகிற போது என்ன விதமான சவால்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வருகிறது? சவால்கள் இப்போ ஃபுட்பாலை பொறுத்தளவு பேலன்ஸ்ன்னு சொல்வார்கள். ஆனால் நான் இவ்வளோ ஆக்களோட மோதி அடிபட்டு எல்லாம் விளையாண்டுள்ளேன். ஆனால் எனக்கு அப்படி தெரியவில்லை. எதிர் டீம் பிளேஸ் விளையாடுற மாதிரி நானும் அதுக்கு விளையாடுறேன். எது ஒன்றும் இல்லை. ஃபுட்பால் காலால் தானே விளையாடுறேன், கால் கை இல்லை தானே. அப்போ அதாவது பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி அளவு பாரிய அளவு இழப்புன்னு தெரியவில்லை. தனி உதைபந்தாட்டத்தை தவிர இப்பொழுது நீங்கள் தொழில்கள் ஏதாவது கற்றல் நடவடிக்கைகள் மேற்கொள்கிறீர்கள்? இல்லை. இப்போ நான் ஒர்க் பண்ணேன், ஜமா கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அதை விட்டுட்டு இப்போ இந்த NEPL மூலம் 3 மாதம் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு இப்போ
நான் இப்போ ஒரு வேலையில்லாமல் தான் இருக்கின்றேன். வேலையில்லாமல் இருக்கிறீர்கள். அந்த வேலையை விடுகிற அளவிற்கு NEPL மீது நம்பிக்கை வைத்தீர்கள். NEPL உங்களுக்கு எந்த அளவு அங்கீகாரத்தை தந்திருக்கிறது? உண்மையாக சொல்லப்போனால் ஐபிசி இப்போ கிளிநொச்சியை பொறுத்தளவு கிளிநொச்சியில் இப்போ யுத்தத்துக்கு முதல்ல யுத்தத்துக்கு பிறகு ஃபுட்பால் இருக்குன்ற ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்டா அப்படித்தான் எல்லாரும் மதிச்சு பார்த்தார்கள். இப்போ ஃபுட்பால்ண்டா மன்னார் யாழ்ப்பாணம் தான் இப்போ வட மாநிலத்தில் எப்போவுமே சேர்ந்தது அந்த காலம் தொட்டு. இப்போ நாங்கள் இந்த கிளிநொச்சிக்கு இந்த சண்டைக்கு யுத்தத்துக்கு பிறகு இப்போ நாங்கள் இந்த ஃபைனல் மூலம் வந்தாலும் கிளிநொச்சியில் ஒரு ஃபுட்பால் வீரர்கள் இருக்காண்டு நாங்கள் நிரூபித்து உள்ளோம். எலெக்ஷனுக்கு உதயபந்தாட்டத்தில் NEPL தவிர வேறு எந்த போட்டிகளில் எலெக்ஷன் விளையாடுகிறார்? நான் உதயார கிளப் கிளிநொச்சி உதயார கிளப்புக்கு விளையாண்டு வந்து இருக்கின்றேன். வேறு விதமான போட்டிகள் எப்படி போகிறது? நல்லா நான் தான் எங்களோட அணி தலைவர் கேப்டன். இப்போ கடைசியாக ஒருத்தர் மத்தியில் செமிஃபைனல் மட்டும் வந்து நான் செவன் சைடில் இறுதி போட்டி வரை போகவில்லையே. இவ்வளவு தாண்டி இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு ரசிகர்களுடைய பலம் அல்லது மைதானத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தனிப்பட்ட முறையில் எலெக்ஷன் சொல்ல போனால் எலெக்ஷனை பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய பலவப்படி இருக்கிறது. ரசிகர் சப்போர்ட் கட்டாயம் தேவை தான். நான் என்ன மச் முடிஞ்ச அப்புறம் இல்லாமல் அந்த எத்தனை பேர் கை தந்து செல்வி எடுத்து என்கரேஜ் பண்ணிக்காங்க. நல்ல விளையாட்டா உனக்கு தான் மேரத்தம் மச்சுன்ற ஒரு ஃபைனல் மச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது எங்களுக்கு இன்னும் மேலும் விளையாடணும் நல்லா விளையாடணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றி இருக்கின்றது. சரி எலெக்ஷன் நிறைய பேர் பாராட்டி இருப்பார்கள், வாழ்த்தி இருப்பார்கள். காரணம் நீங்கள் உங்களுடைய தடையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க, சாதிச்சிட்டீங்க. அப்படி அத்தனை பேர் வாழ்த்தினாலும் சில வாழ்த்துகள் மனசுக்கு நெருக்கமாக இருக்கும், எப்பவுமே மறக்க இல்லாமல் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு வாழ்த்து இருக்கா? அப்படின்ட்டா நாங்கள் இப்போ 7ஆம் ஆண்டில் நேசரி வயதிலான எனக்கு அப்பா அம்மா எல்லாம் போனோம். அந்த ஒரு சின்ன ஒரு கண்ணு அப்படின்னு எப்படி கையிலேண்டு கூட நான் நினைக்கல. சரி டிலக்ஷன், உங்களுடைய ஓர்மம் உங்களை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்திருக்கிறதோ, நான் விளையாட வேண்டும், நான் என்ன எப்படியாவது நிரூபிச்சாக வேண்டும் என்கிற அந்த ஓர்மம் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே விருந்தினராக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் உங்களுடைய மனப்பதிவு என்ன? நான் இப்போ அதான் உதயபந்தாட்டத்திலே ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்கு, அதாவது கிளிநொச்சி என்றால் சின்ன ஒரு ஏரியானே அந்த இதுக்கு நான் விளையாண்டு இருந்தால் இந்த ஐபிசி மூலமாக கண்டிப்பாக கிளிநொச்சியை எந்த ஸ்பான்சர் வாங்குறன்ற ஒரு இதில் இருந்தது. கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் பண்ணணும் பாஸ்கர் அண்ணா அவர்களுக்கு. இந்த ஐபிசி மூலம்தான் எங்களை எடுத்து இந்த கிளியர் கிங்ஸை வெளிப்படுத்தி அதே என்னைய ஒரு தனியாளாக இன்றைக்கு ஒரு இலங்கையில் கலைக்கக்கூடிய ஒரு நபராக என்னைய வெளிப்படுத்தியிருக்கிறேன்டா பாஸ்கர் அண்ணாவுக்கு நன்றியை சொல்லி இந்த ஐபிசி நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியே தொடர்ந்திருக்கக்கூடிய உதயபந்தாட்ட பயணம் சிலர் சில காலங்கள் நடத்தி விடுவார்கள், சிலர் வேறு துறைகளுக்குள்ளே போகிறார்கள். எலெக்ஷன் எந்த காலம் வரை இந்த உதயபந்தாட்டத்தோட பயணம் இழப்போகிறது? பயணம் அதான் அந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் எந்த வயதிலையும் விளையாண்டு கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கை ஃபுட்பாலில் இருக்குது. நான் எந்த வயதிலையும் விளையாண்டு கொண்டு இருக்கேன். மைதானத்தில் பார்க்கிற போது உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது. சில போட்டிகளில் நேர்முக வர்ணனை செய்கிற போது கூட திரு லோரன்ஸ் அவர்களோடு செய்கிற போது அவர் மிக தெளிவாக சில விஷயங்களை சொன்னார். குறிப்பிட்டு காட்டக்கூடிய சில பந்துகளை தடுத்து அனுப்பக்கூடிய அந்த முறைகள் என்று பார்க்கிற போது உண்மையிலே எல்லாம் இருந்தாலும் கூட அவர்களோடு ஒப்பிடுகிற போது எலெக்ஷன் இன்னொரு படி மேலே இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு இந்த விருந்தினர் என்ற ஆசனத்திற்கு அல்லது இந்த இளைய வயதிலே இப்படி ஒரு பெரிய கௌரவத்தை பெற்றக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பலர் ஒரு எண்ண சஞ்சலங்களோடு அல்லது நாங்களால் முடியுமா, நாங்கள் சாதிக்க முடியுமா என்று எல்லாம் இருக்கிறவர்கள் கூட சிந்திக்கிற போது நீங்கள் அபரிவிதமாக சாதித்து காட்டீர்கள். அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. என்னது சொல்கிற எல்லாம் நம்பிக்கை தான். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் எங்களாலே மேலும் என்று இப்போ என்னை போல இத்தனை பேர் கை கால இருக்கிறார்கள் இந்த சண்டையின் மூலம். இப்போ நான் என்னால் 7 மணி நினைக்கிறேன், அவையிலும் ஒவ்வொரு விதரும் தங்களுக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை 7 மணி சொல்லி தாங்க முன்னுக்கு வர வேணுமென்று ஒரு நம்பிக்கை எடுத்தார்கள்டா வரலாம். நிச்சயமாக. அதே நேரத்தில் மைதானத்தில் எத்தனையோ பேர் குழுமி இருந்தாலும் கூட எல்லாருடைய கவனத்தை ஈர்த்ததும் நீங்கள் தான். நீங்கள் விளையாடுற நேரத்தில் எல்லாரும் பார்த்து என்ன விளையாட்டை விளையாடுறாண்டாப்பா, நெவில் பறக்குது, அந்த அளவுக்கு அண்ணல் பறக்கக்கூடிய அளவுக்கு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாருமே பேசிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு போக ஆசைப்படுறீங்க. இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னத்தை சாதிக்க வேண்டும் இந்த உதைப்பந்தாட்டத்தில் என்று ஆசைப்படுகிறீர்கள்? நிச்சயமாக நான் இப்போ எனக்கு இன்னொரு ஆசை ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த வட மாநிலத்தில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டேன் தானே. அதே மாதிரி அங்கால கொழும்பு பக்கம் அப்படி ஏதாவது ஒரு இதில் ஃபேமஸ் ஆகி நான் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு டீமில் ஒன்று விளையாடணும்னு என்ற ஆசை. வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆசையும் உங்களுடைய கனவும் நிச்சயமாக கைகூட வேண்டும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மட்டுமல்லாமல் பிரார்த்தனைகளும் கூட. நன்றி.
இதை தாண்டி இருக்கக்கூடிய டிலக்ஷனுடைய வாழ்க்கை ஸ்ரீலங்கா அரசு சொல்கிறது யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் கொடுத்திருக்கிறோம், குறிப்பாக இவர்களுடைய மீள் கட்டுமானத்திலே அதிகமாக உதவுகிறோம் என்று அந்த இடத்திலே நேரடி சாட்சியாக இருந்திருப்பீர்கள். இன்றைக்கு அவர்களுடைய எரிகணை தாக்குதலாலே உங்களுடைய ஒரு கரம் இழந்து அல்லது வாழ்க்கையினுடைய ஒற்றை கையோடு இப்படி விளையாடுகிற போது நாங்கள் பார்த்து சில யோசிக்கிறோம் டிலக்ஷனுக்கு 2 கை இருந்தால் அவனை யாரையா பிடிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை உண்மையாக அந்த இடத்துல இருந்து பார்க்க அதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது ஏதாவது உதவி திட்டங்கள் அல்லது இதற்குரிய இழப்பீடுகள் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி தாக்கப்பட்டதற்கான உதவி திட்டங்கள் இப்போ நிவாரணங்கள் என்று தந்த சில இப்போ ஏதாவது இப்போ நிறுவனங்கள் கொஞ்சம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு நான் இப்போ தனிப்பட்ட முறையில் என்னைய கூப்பிட்டா எந்த இதுவும் இப்போ ஊனமுற்ற ஆக்களுக்கு காசு வழங்குறாங்களோ நிவாரணம் தராங்களோ நான் ஒரு இடம் செல்றது இல்லை என்ற நான் எந்த இதை விட்டு கொடுக்குறேன். நான் அப்படி இதாக ஒன்றும் அப்படி பார்க்கவும் கூடாது. அப்படி இருக்கக்கூடிய இப்போ கல்வித்துறையிலே என்ன செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. கல்வித்துறையிலே நான் A level மட்டும் படித்தேன், நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. தேங்க்ஸ் பண்ண உங்களுடைய பிரின்சிபல் சென்ட் கல்லூரி பிரின்சிபலுக்கு நல்ல நன்றி தெரிவித்துக் கொள்ளணும். ஏனென்றால் நான் 2010 ஹாஸ்பிட்டலில் படிக்க இல்லாத நிலைமையில் இருக்கும்பொழுது என்னை கூட்டிக்கணும் வந்து சாப்பாடு கல்வி மற்ற பழைய மாணவர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லது எப்படியாவது எங்களுடைய வீரர்களையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். என்னதான் தேசிய அணியில் இடம் கிடைக்காவிட்டாலும் கூட எங்களுடைய வீரர்களையும் முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லினால் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் தமிழ் சமூகமாக சேர்ந்து? அப்படி அவ்வாறு நடக்க வேண்டுமென்றால் ஒரு தமிழ் நபர் ஒருவர் ஸ்ரீலங்கா ஃபுட்பால் இதில் ஒரு பெரிய ஆளாக இருந்தால் சப்போர்ட் ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக. அதே போலவே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் அல்லது இவ்வாறாக NEPL போன்று இன்னும் பல போட்டிகளை முன்னின்று நடத்தக்கூடிய உறவுகள் முன் வந்தால் கூட எங்களுடைய வீரர்களுக்கான அங்கீகாரம் அப்படியே கிடைக்கும் என்று நாங்களும் நம்புகிறோம். பலரை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய NEPL போட்டிகள் எங்களுக்கு டிலக்ஷனையும் அடையாளம் காட்டி தந்திருக்கிறது. உதைபந்தாட்ட துறையிலே விளையாடுகிற போது அல்லது போட்டிகளிலே பங்கு பெற்றுகிற போது NEPL போட்டிகளுக்கு ஒரு அனுசரணை நாள் இருந்திருக்கு. அதை தாண்டி இருக்கக்கூடிய போட்டிகளிலே ஒரு உதைபந்தாட்ட வீரனாக எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும், சில இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், உதைபந்தாட்டத்தினுடைய உபகரணங்களுடைய தேவைகள் இருக்கும். இவைகள் எல்லாம் சரியான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதிலே ஏதாவது தடங்கல்கள் சிக்கல்கள் இருக்கிறதா? இப்போ நாங்கள் கிளியர் கிங்ஸுக்கு விளையாடும் பொழுது எங்களுக்கு IBC போன்ற 2 வழியாக சகல உபகரணங்கள் சகல பூட்ஸுகள் ஜேசிகளிலிருந்து சகலதையும் பெற்று தந்தார்கள். நாங்கள் இப்போ கிளப்புக்கு விளையாடும் பொழுது இப்போ நான் தனிப்பட்ட முறையில் கிளப்புக்குண்டா இப்போ கிளப் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாதே, எங்களோட தனிப்பட்ட செலவை நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளணும். ஸோ அதால் அந்த ஒரு சில இதுகள் இருக்குது தானே. இப்போ எனக்கு இப்போ பூட்ஸ் பெஞ்சிருந்தா அடுத்த பூட்ஸ் வாங்கணும், ஜேசிகள் அந்த ஒரு சில இதுகள் இருக்குது. அதுக்கு இப்போ யார் உங்களுக்கு எங்கிருந்து அதுக்கான பணத்தை பெற்று? அதுக்கு எங்களோட அத்தை அது போதுமானதாக இருக்கிறதா? போதுமானதாக இல்லை தான் என்றாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆமாம், நிறைய தமிழ் உறவுகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். எங்களிலே இருந்து நாங்கள் இனம் கண்டிருக்கிற ஒரு நட்சத்திரம் இன்னும் பல தூரங்களுக்கு நீங்கள் போக வேண்டும். அவ்வாறு பல தூரங்களுக்கு போவதற்கு உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்பதையும் நேர்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருப்பார்கள். நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போ நான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றேன். இப்போ விளையாண்டு கொண்டு இருக்கின்றேன். இப்போ எனக்கு 21 வயது. இப்போ நான் ஒரு லைஃப்பில் நல்லா இருக்கணும்னா சின்ன ஒரு வேலை ஒன்று கட்டாயமாக சின்ன ஒரு வேலை ஒன்று போகணும். இல்லாட்டி ஒரு சும்மா ஏதாவது ஒரு சொப்பை போட்டு என்னால் நடத்தக்கூடிய மாதிரி ஏதாவது தனியாக ஒரு வேலையை நான் பார்த்துருந்தேன் தான் நாளைக்கு ஒரு லைஃப்பில் நல்லா இருக்கலாம். நிச்சயமாக எந்த நேரத்திலையுமே உங்களுக்கு உதைப்பந்தாட்டத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது எல்லா காலத்திலையுமே. ஆகவே நிரந்தரமான ஒரு வேலை என்பது அவருக்கு இன்றியமையாதது ஒன்று. இந்த பயிற்சிகள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள் யுத்தத்துக்கு முற்பாடு இன்றைக்கு டிலக்ஷன் ஜொலிக்கிற மாதிரி அந்த காலகட்டத்திலையும் டிலக்ஷன் ஒரு எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு வீரராக இருந்தார். யுத்தத்துக்கு முதல் சின்ன வயது தானே, 5ஆம் ஆண்டு கொலசி பண்ணி அந்த மாதிரி ஆர்வம் ஃபுட்பாலில் இருந்தது. ஆனால் அவ்வாறு சந்தர்ப்பங்கள் ஏண்டா இப்போ ஏக கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது நாங்கள் அதுக்குள்ளே தானே வாழ்ந்து நாங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்கு வாழ்ந்தாங்க. அதனால் இப்போ வெளியிடங்களுக்கு செல்லவில்லை. இப்போ இதற்கு பிற்பாடு டிலக்ஷன் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் படித்ததால் இந்த துறை அருட்தந்தையுடைய அந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி தச்சுத்துறை அந்த வாய்ப்புகள் கிடைக்காவிட்டால் எப்படி இந்த டிலக்ஷன் இருந்திருப்பார்? உண்மையாக இப்போ நான் இப்போ ஓயிலும் மேலே மொழி இருக்க மாட்டேன் நான் நிச்சயம் நினைக்கின்றேன். இப்போ சென்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய ஜஃப்னாலேயோ வட மாநிலத்திலேயே இலங்கையிலே பெரிய ஒரு ஸ்கூல், அதுக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு ஃப்ரீயாக அவ்வளோத்தையும் எங்களோட பிரின்சிபல் ஞானபன்ராயா செஞ்சு வந்தார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பழைய மாணவர்கள் எனக்கு ஒரு ஸ்பான்சர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஸ்பான்சரை ஏற்படுத்தி எனக்கு படிப்பு செலவு சாப்பாடு செலவு கொண்டு ஒழுங்குபடுத்தி தந்தார் எங்களோட ஃபாதர்.
காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் வெறுமனை தன்னம்பிக்கை வார்த்தைகளாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் செய்து காட்டி இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இல்லையா, இந்த ஊனமுற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி யாராவது ஏதாவது சலுகை கொடுக்கிற போது நான் அந்த இடத்துல போய் என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுக்கென்று சில கொள்கைகள் இருக்கும். டிலெக்ஷன் அப்படி இப்படி ஜட்ஜுகள் இப்படி தான் டிலெக்ஷன் அப்படி என்று. அப்படியான விடயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேட்பவர்களுக்கு அது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். நிச்சயமாக. இப்போ எனக்குன்ற ஒரு இது வேண்டாம். நான் இப்போ வெளியிடங்களில் போனால் பெருசாக யாரோடையும் கதைக்க மாட்டேன். யாரும் இப்போ என்னைய இப்போ கூப்பிட்டு காய்ச்சா கூட நான் அவங்களுக்கு திருப்பி ஆன்சர் பண்ணுவோம் இல்லையே. இப்போ அதை தரேன் இதை தரேன் என்னைய ஆசை காட்டி அங்கே உதவி செஞ்சு எனக்கு அதில் ஒன்றும் பிடிக்காது. இல்லை, டிலெக்ஷனோட முதல்வர் கதைக்கிற போது கூட இந்த வாழ்த்து சொன்னோன்னா ஓகே அவ்வளவுதான், இல்லை இந்த வார்த்தைகள் அளந்து பேசுகிற முறை. பிறகு கொஞ்சம் பரிச்சயமாக தொடங்கத்தான் டிலெக்ஷனுடைய வார்த்தைகள் வெளியே வர தொடங்குகிறது. அதிகமாக நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. இந்த முதலாவது போட்டியிலே ஆடிய ஆட்டம், அதே போல தான் அந்த அரையிறுதி போட்டிகளில் அடித்த அந்த கோல், அந்த கணத்தை எப்படி உணர்கிறீர்கள்? உண்மையாக சந்தோஷம் தான் இருந்தது எனக்கு. நான் முதலாவது போட்டி விளையாடக்குள்ளே நேற்று நான் இந்த இவ்வளோ பெரிய ரசிகருக்கு முன்னாலே ஏதாவது ஒரு கோல் இந்த 11 மஞ்சிலையும் நான் அடித்து தீரணும் நினைச்சேன். அது செமிஃபைனலில் வல்வே எஃப்சியோட நான் நிறைவேற்றினேன். பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவ்வளோ பெரிய ரசிகருக்கு முன்னால் அதை துறையப்பா கிரவுண்டில் விளையாண்ட ஒரு கோல் அடிச்சிருக்கேன்டா ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸும் சொல்கிறேன். நிச்சயமாக அதில் நீங்கள் பெருமைப்படுவதை விடவும் அதிகமாக நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்தமைக்காகவும் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. நன்றி. நிச்சயமாக இப்படி கடந்து போயிருக்கக்கூடிய அந்த வேலை எஃப்சியினுடைய போட்டியிலே அடித்திருக்கக்கூடிய அந்த கோல் தான் போட்டியினுடைய மிக முக்கியமான முடிவை மாற்றியிருந்தது. ஒரு போட்டியை மாற்றி வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வர வேண்டும் என்கிற அந்த துணிவு அல்லது அந்த அந்த வேகம் எப்படி வந்தது? அதான் இப்போ விளையாண்டு கொண்டு இருக்கக்குள்ளே இப்போ இப்போ எனக்கு கையிலேருந்து மற்றவங்களுக்கு தெரியும். விளையாண்டு கொண்டு இருக்கக்குள்ளே இப்போ நான் கூட ஒருத்தனுக்கு இப்போ ஒலிம்பி ஃபவுல் அடிச்சிருக்கின்றேன். அப்போ அவங்களும் திருப்பி அடிப்பாங்க. அப்படி மச்சிகள் போகும்பொழுது எங்களை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி ஒன்று வந்து கொண்டு இருக்கும். அதை விட நான் இப்போ இறங்கினோன்னா கையில் அப்படின்ட்டு பார்க்கல, கடைசி மட்டும் ஓடி மற்றவரோட நான் விளையாடுவேன் ஒரு நினைச்சு கொண்டு தான் கூட விளையாடுறது. ஒலிம்பி சாரை அடித்தா கூட நான் அவனோட நல்லா அடிக்கிறேன். அப்படி என்னக்குள்ளே நேச்சு தெரிஞ்சு அப்படி மச்சிகள் விளையாடும் பொழுது என்ன அறியாமல் ஒரு வேகம் கொண்டு வருது. NPL போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாடு இவ்வளவு உயரம் வரை போவீர்கள் அல்லது இவ்வளவு தூரம் சாதிக்க முடியும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு NPL போட்டிகளுக்கு முன்பாடு அணிகளை தேர்வு செய்து விட்டார்கள், பயிற்சிகள் நடைபெறுகிறது, போட்டிகள் இன்னும் ஆரம்பமாகவில்லை. அந்த கணத்திலே இவ்வளவு தூரம் டிலெக்ஷன் அந்த உயரங்களை தொடுவார்னு சொல்லி நினைத்தீர்கள்? எங்கட கிளர்ச்சியில் ஒரு 80 பேர் செலெக்ஷனுக்கு வந்தார்கள் இந்த NPLக்கு. அப்போ அதில் 25 பேர் தான் எடுக்கணும். அப்போ நான் 9லேருந்து 20 பேரை தட்டிட்டாங்க, 60 பேர் எடுத்துட்டாங்க. அப்புறம் 60 பேருக்கு 30 பேர் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதில் 30 பேரை தட்டி அதுக்கு 60லேருந்து நான் தட்டுப்பட வேண்டிய நினைச்சினான். நான் என்னால் ஏழும் நான் அவங்களுக்கு ஈக்குவலாக முழு ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டினான். கொழும்புலேருந்து ஒரு கோச்சின் வந்தவர். அப்போ அவருக்கு எல்லா சகலம் அவர் அப்படியே 30லேருந்து 25க்குள்ளே எடுத்தேன். 25லேருந்து பெஸ்ட் லெவனுக்கு எடுக்கிற மட்டும் ஒரு கோச்சிங் கேம் மட்டும் வச்சாங்க. அதுக்கு மற்றவர்கள் மாதிரி நானும் ஸ்கில்ஸுகள், பால் கண்ட்ரோல்கள், கிக்குகள் எல்லாத்தையும் நான் சூட் பண்ணி கொடுத்தேன். அதால் எனக்கு இப்போ ஃபுட்பால் வந்து கால விளையாடுறேன் நான் அவளுக்கும் செஞ்சு கொடுத்தபடியா எனக்கு என்னை செலக்ட் பண்ணார்கள். மகிழ்ச்சி டிலெக்ஷன். கிளியர் கிங்ஸினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து மிகச்சரியாக மைதானத்திலே பிரகாசித்திருந்தீர்கள். அதே மாதிரி அடுத்த NPLக்கான உங்களுடைய தயார்படுத்தல்கள் அதை பற்றிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி இருக்கிறது. அடுத்த NPL பற்றி இப்போ இந்த முறையே இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 50 லட்சம், செகண்ட் ப்ரைஸ் 30 லட்சம் சொல்கிறார்கள். அடுத்த முறை இதை விட கூட தருவார்கள். மற்றபடியாக எங்களோட சக வீரர்கள் நல்ல ப்ராக்டிஸில் ஒரு கிளப்லையும் ப்ராக்டிஸில் இருக்கிறார்கள். எங்களுக்கும் இதை விட பெருசாக நடக்க போனோட நாங்களும் ஒரு எங்களை இந்த முறை நான் இவ்வளவு ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தேன், அடுத்த முறை இதை விட கூட ஃபேமஸ் ஆகணும் விளையாடணும்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொண்டு வந்திருக்கின்றது. இவ்வளவு போட்டிகள் கடந்து எனக்கு ஒட்டுமொத்தமாக 70 போட்டிகள் NPLை பொறுத்தவரை நடைபெற்றது. எல்லா போட்டிகளையும் தாண்டி வந்து அந்த 70வது போட்டியிலே மிக முக்கியமான கட்டங்களில் கிளியர் கிங்ஸ் வந்து லீக் போட்டிகளிலிருந்து பிளே ஆஃபுக்கு வர வேண்டுமாக இருந்தால் கடைசியாக நடந்த 3 போட்டிகளை வெல்ல வேண்டும். 3 போட்டிகளை வென்றீர்கள். டில்கோ கென்கிரஸ் அணி எந்த அணியாலும் வெல்லப்பட முடியாது இருந்த அந்த அணிக்கு மரண அடி கொடுத்த ஒரு அணி என்றால் கிளியர் கிங்ஸ். அந்த இடத்திலே அடித்து முடித்தீர்கள். முதலாவது அரையிறுதி போட்டி தோல்வி, கட்டாயம் இடம்பெறக்கூடிய 3வது அரையிறுதி போட்டியை வெற்றி பெற வேண்டும். அந்த போட்டிகளை வெற்றி பெற்றீர்கள். அப்படியெல்லாம் செய்துவிட்டு இறுதிப் போட்டியிலே இவ்வளவு பேர் வந்து எதிர்பார்த்திருக்க அந்த போட்டியை இழந்த அந்த கடம் எப்படி இருந்தது? நாங்கள் இப்போ இவ்வளவு இப்போ எங்கட கிளர்ச்சியை பொறுத்தளவு எங்களோட வீரர்கள் இவ்வளவு ஒரு இப்போ கிரவுண்ட்லேயும் இவ்வளவு ஒரு இப்போ நைட் மேட்ச்லேயும் கூட ரசிகருக்கு மேலே ஒரு ஃபைனல் விளையாண்டே இல்லை. அதால் சின்ன ஒரு ஏக்கம் எல்லார்டையும் இருந்தது. இப்போ டின்னர் விளையாடுறது ஒரு பதட்டம் ஒன்று இருந்தது. ரெண்டாவது நாங்கள் பெருமையாக இருக்கணும். இந்த கிளர்ச்சியை பொறுத்தளவு ஒரு இப்போ விளையாட்டுத்துறையில் எதுலேயும் ஒன்றிலையும் ஃபைனல் வர வாய்ப்பு குறைவு தானே. பட் அதில் வலுப்படுத்தக்கூடிய கோச்சர்கள் அப்படி இல்லை தானே. அதால் எங்களுக்கு இந்த முறை நல்ல சான்ஸ் ஒன்று வந்து கிடைச்சிருக்கு. நாங்கள் வின் பண்ணணும்னா நேற்று நாங்களான எங்களுக்கு வட மாநிலத்தில் பாருங்கள் மன்னார் இருக்குது. மன்னார் ஒரு ஃபேமஸான டீம். அவங்க நேஷனல் பிளேயர் 5-6 பேர் விளையாடுறாங்க.
விளையாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் தாண்டி வந்து நாங்கள் ஒரு ஃபைனல் விளையாடும் பொழுது எங்களுக்கு அது ஒரு வெற்றி அவங்க வின் பண்ணினாலும் அதை நாங்கள் எங்களுக்கு தான் வெற்றி என்று எடுத்துக்கொள்கிறோம். உங்களுடைய தீவிரமாக இந்த போட்டிகளில் ரசித்தவர்கள் என்னுடைய மண்ணை தாண்டி நான் கிளிவ் கிங்ஸுக்கு உண்மைகளை ஆதரவு கொடுத்தேன். வெளிப்படையாக இப்படியான பலரை வந்து இறுதிப் போட்டிகளை ஏமாற்றினீர்கள் என்று சொல்லி யாரும் வந்து கேட்டால் ஏன் விளவு பார்க்க வந்து விளவு விறுவிற பேட்டி விட்டு கடைசி போட்டியில் அந்த வெற்றி கிண்ணத்தை எடுத்தவங்களுக்கு தராமலே ஏமாற்றினீர்கள் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகும்? இல்லை, எங்களோட ரசிகர்களுக்கு தெரியும் எவ்வாறு கிளிநொச்சி யுத்தத்துக்கு முதல்ல எவ்வாறு ஃபுட்பால் இருந்தால் யுத்தத்துக்கு பிறகு எவ்வாறு ஃபுட்பால் இருந்தது அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நேரடியாக பார்த்தார்களானே. அதால் அவள் இப்போ நாங்கள் ஃபைனல் வந்ததே ஞாபக பேர் ஃபைனல் வந்ததே காணுமென்று விஷ் பண்ணினாங்க. ஸோ அதால் அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்களோட நிலைமையிலேருந்து கொண்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தது எங்களுக்கு காணுமென்று அவங்களுக்கு தெரிஞ்சபடியால் அவர் அதில் பற்றி பேச எடுக்கவில்லை. டிலக்ஷன் அப்போ அடுத்த முறை NEPL கிண்ணத்தை தருவீங்களா இல்லையா? நிச்சயமாக IVC நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுப்போம். மகிழ்ச்சி. மிகவும் ஆரோக்கியமான அதே நேரத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் உங்களிடத்தில் வந்திருந்தது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதை விட நேரடியாக அவர்களை பார்ப்பது என்பது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதுவும் இந்த காலை பொழுதுக்கு அது இன்னும் பொருத்தமாகவும் இருந்தது. அதை விட பிரியா, நம்பிக்கை என்பது இப்படியான மனிதர்களிடத்திலிருந்து வரணும். இது நாங்கள் சாதாரண எலெக்ஷன் ஒரு வயது குறைந்தவனாக ஒரு உதயபந்தாட்டி பெருமனாக கடந்து செல்லாமல் இந்த ஆளுமையுள்ள தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய இன்னும் ஒரு அடுத்த கட்டத்திலே வைத்துத்தான் நாங்கள் எலெக்ஷனை பார்க்க வேண்டும். இவ்வளவு விஷயங்களை தாண்டி இப்போ சாதாரணமாக இவ்வளவும் எனக்கு நடந்திருந்தால் நான் ஒரு மூளைக்குள்ளே முடங்கி போயிருப்பேன். இப்படித்தான் பலருடைய வார்த்தைகள் இருந்திருக்கும். ஆகவே அதில் டிலக்ஷன்றது நாங்கள் பெரிய பெரிய பாடங்களை கேட்க வேண்டும், பெரிய பெரிய விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வருகிற ஆண்டுகளிலே அதே போல தான் இன்னும் பல பிரம்மாண்டங்களை டிலக்ஷனில் இருந்து எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த முறை எங்களை ஏமாற்றியது போல அடுத்த முறை ஏமாற்றக்கூடாது என்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொண்டு இன்றைய நாளிலே பேசியது மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருப்பது கைகள் அல்ல, அது சிறகுகள் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த சிறகுகளை இன்னும் சிறப்பாக விரித்து எங்களுக்கான வெற்றி கோப்பையை தட்டித்தர வேண்டும் என்றும் வாழ்த்துக்கிறோம். அது மட்டுமல்ல, கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அழைத்த போது கலந்து கொண்டமைக்காக நேரங்கள் காலங்கள் ஒவ்வொரு விதமான கஷ்ட துன்பங்கள் இருக்க நேர்களோட விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அழைத்த போது வந்து எங்களையும் கௌரவித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு லட்சம் நன்றி. நன்றி. முக்கியமான கலந்துரையாடல் பார்த்திருந்தோம். டிலக்ஷனோடு கூட நம்பிக்கை என்பது சொல் கிடையாது, அது செயல். ஒரு சிறப்பான ஆரோக்கியமான கலந்துரையாடல் பார்த்திருந்தோம். டிலக்ஷனோடு கூட நம்பிக்கை என்பது சொல் கிடையாது, அது செயல் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்த்தி இருக்கிறவர். அவருடைய பேச்சும் அவருடைய சந்திப்பும் அவருடைய பதில்களும் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றோம்.